வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்னைக்கு ரெசிபி வந்து சுவையான ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 2 teaspoons ஆஃப் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆன உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுங்கள். வேர்க்கடலை ரோஸ்ட் ஆன உடனே ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம். கருவேப்பிலை சட்னிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப எம்மையாக இருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஆனால் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாய். கருவேப்பிலை சட்னிக்கு நம்ம புளி கொஞ்சம் தூக்கலாக வைக்கணும். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் புளி துண்டு வச்சு போட்டுக்கோங்க. அதே ரோஸ்ட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை நிறைய ஒரு 2-3 பிடி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கருப்பாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும்ல, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஒரு 10 தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனோனையும் மிக்சியில் அடிக்க வேண்டியதான். ரொம்ப எம்மையாக இருக்கும் இந்த கருவேப்பிலை சட்னி. அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா இரும்பு சத்து மற்ற எல்லா சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. ஸோ அடிக்கடி கருவேப்பிலை மாதிரி சட்னி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணி ஆறுனோடனே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு, நம்ம தாளிச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் போட்டுக்கோங்க. வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கோங்க. கடுகு பொடிஞ்ச உடனே நம்ம சுவையான கருவேப்பிலை சட்னி தயார். அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது ஒரு வித்தியாசமான கார சட்னி.
வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைக்க போகிறோம். தக்காளி 2, வெங்காயம் 2, சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 காஞ்ச மிளகாய், பூண்டு மேல் தோல் உரிச்சது. இது அவ்வளோத்தையும் இட்லி கொப்பரையில் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அந்த மாதிரி இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெந்திருக்கும். இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்சியில் அடிச்சுட்டு தாளிக்க வேண்டியதான். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டதோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கறி ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னியை வச்சுக்கலாம். கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்.